உடைய நினைவு நினைவு நாளை முன்னிட்டு சந்திக்கிறோம். நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒரு ஃபிளாஷ் தாதியுனுடைய ஆரம்பம் முதல் அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படி பார்க்கலான்னுட்டு. தாதியுடைய பிறந்த நாள் வந்து 1/6/1922. தாதி 25th August 2007 தாதியா வித்துமானாங்க இல்லையா. இப்போ தாதி சின்ன வயசுல தாதியினுடைய பேர் வந்து ராமா. அவங்க அப்பா வந்து ஒரு ஜோதிஷரா இருந்தாரு. அப்போ அப்பாவே அவங்கள வந்து மீரான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வயசு இருக்கும் பொழுது அப்பல இருந்து வந்து ராமா ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ 1936 அப்போது அதுக்கு 14 வயசு. அப்போ அவங்க வந்து தீபாவளி லீவ் இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து அப்படியே அவங்க கட்டில படுத்துட்டே தூங்கின மாதிரி இருக்கும்போது ஒரு அழகான காட்சி பார்த்தாங்களாமா. ஒரு ரொம்ப அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல நிறைய பூக்கள் இது பழங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கு நடுவுல இருந்து ஒரு 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 லைட் வந்தது. அந்த லைட்டுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ரீகிருஷ்ணருடைய அப்படி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு வர மாதிரி பார்த்தாருமா. அதுக்கு பின்னாலேயே வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் வெள்ளை உடைய அணிந்த ஒரு ஃபரிஷ்தா நின்னுட்டு இருக்காரு. அப்போ அப்பெல்லாம் வந்து அவங்க பக்தியில இது வந்து பகவான் சத்யநாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யநாராயணனுடைய விரதம் வைக்கும் போது அந்த கதையை எப்படி சொல்லுவாங்களாமா. வந்து பகவான் வந்து ஒரு வயோதிகருடைய வேடத்துலதான் வருவாரு அப்படின்னுட்டு. அப்போ ராத்திரி வந்து அன்னைக்குதான் அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்றாருமா, பொண்ணு உனக்கு வந்து இப்ப லீவு தானே, இங்க வந்து ஒரு தாதா இருக்காரு, அவர் கீதையினுடைய சத்சங்கம் எல்லாம் பண்றாரு, நீ ஏன் அங்க போய் சத்சங்கத்துக்கு எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்பாவே சொல்றாங்க சத்சங்கத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது பாபா வந்து அந்த ஓம் துவனி போட்டுதான் சத்சங்கம் நடத்துவாராமா. அந்த துவனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்க திருஷ்டி வந்து பாபாவுடைய நெச்சி மேல படும்பொழுது அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு லைட் வர மாதிரி. அப்போ ஒரு எங்க மனசுக்குள்ளேயே சொல்றாங்கம்மா, இவர் பார்த்தா அந்த சத்யநாராயணன் மாதிரி தானே இருக்கு, பகவான் மாதிரி தானே இருக்கு, எனக்கு கனவுல வந்தாரு அப்படின்னுட்டு. இந்த பகவான் இங்க எப்படி வந்தாரு அப்படி. அப்போ கொஞ்ச நேரத்துல அப்படி யோசிக்க யோசிக்க தாதி வந்து டிரான்ஸ்ல போயிட்டாங்க. கிளாஸ்ல போயிட்டு எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க வந்து நிறைய காட்சி பார்த்துட்டே இருக்காங்க. இது மாதிரி அன்னில இருந்து அவங்க வந்து அடிக்கடி தியானத்துக்கு போறாங்க. அதுக்குள்ளே தீபாவளி வந்துச்சு. தீபாவளி லீவும் முடிஞ்சு போச்சு. ஆனா தாதிக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போகவே எனக்கு இஷ்டம் இல்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி, எனக்கு வந்து இந்த ஓமண்டலி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நான் தீபாவளிக்கு 2 நாள் 2-3 days முன்னாலதான் இது ஏற்பட்டது. அப்போ தாதி எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அலௌகிக ஜென்மம் வந்து தீபாவளி அன்னைக்குதான் அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி 1937 தீபாவளி அன்னைக்குதான் பாபா வந்து போர்டிங் ஸ்கூல் திறந்தாரு. அப்போ எனக்கு இவங்களுக்கு வந்து 14 வயசு, இவங்க வந்து 9 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் இவங்க டீச்சர். ட்ரைனிங் போகல, படிக்கல, ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் வந்து அந்த இதுக்கு வந்து டீச்சர். அப்போ ஒரு வருஷம் அந்த போர்டிங் நடந்த பின்னால பாபா வந்து அப்பதான் பாபா தன்னுடைய எல்லா செல்வத்தையும் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி சரண்டர் பண்றாரு. அதுல வந்து பாபா ஒரு பில் எழுதி கொடுப்பாரு. அந்த ட்ரஸ்ட்ல வந்து 4 மாதாசு 4 கன்னியாஸ் இருப்பாங்க. அதுல 4 மாதாஸ்ல வந்து மன்மோகினி தீதி, ருக்மிணி தாதி, அதுக்கப்புறம் ரூபவந்தி அப்படின்னு ஒரு தாதி, மோகேந்திர அப்படின்னு தாதி, அப்படியே ஒரு 4 கன்னியாஸ் இருந்தாங்க. அது மம்மா தாதி, பிரகாஷ்மணி தாதி, சாந்தாமணி தாதி, அப்புறம் சுந்தரி பெஹன் அப்படின்ட்டு. இது மாதிரி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ மம்மா கூட வந்து இவங்கள தாதியை கூட முன்னி மம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அது மாதிரி பாபா வந்து நல்ல இவங்க ட்ரைனிங் ஆகுறாங்க. பின்னால பாபா என்ன பண்றாங்க, 1951 மவுண்ட் அபு வந்தாங்க.
அதுக்கு பின்னால பாபா இங்க சேவைக்குதான் அடிக்கடி சேவைக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பான். பாபா சொல்லுவாருமா, நீ எப்போதுமே எவரிடையா இருக்கணும் சொல்லி நிறைய சென்டர்ஸ் எல்லாம் திறக்கிறதுக்கு தாதி வந்து நிமித்தமானாங்க. சில டைம்ல டெல்லி, சில டைம்ல பாம்பே, கல்கட்டா, பீகார் அப்படின்னு அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால்தான் 1954ல ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பானுக்கு தாதி வந்து ஒரு டெலிகேஷன் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து செகண்ட் வேர்ல்ட் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் ஜப்பான்ல ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால ஹாங்காங், சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த இடத்துல எல்லாம் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்து தாதி வந்து தன்னுடைய சேவையை வந்து அப்படியே ரொம்ப ஸ்பீடா சேவையில போயிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்போ 1968 தான் டிசம்பர்ல ஒரு டைம் தாதி வந்து கொஞ்சம் ஒரு குரூப் எடுத்துட்டு காம்தேவி பாம்பேல இருந்தாங்க. அப்ப அங்க வந்தாங்க. அப்போ திரும்பி போகும்போது பாபா அவங்க தடுத்துடுறாரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய விஷயங்கள் சில யுக்திகள் எல்லாம் சொல்றாரு, எப்படி எல்லாம் இங்க காரியம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் வந்து பாபா அப்படியே பேசும்போதே பாபா கேட்டாருமா, நீ வந்து வச்சு ஒருவேளை பாபா வந்து தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாரு, முன்னாள் போயிட்டாருன்னா நீ வந்து யஜ்யத்துடைய காரியத்துல நீ வந்து உன்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? தாதி வந்து பாபாவை குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக பாபா ஏன் நான் பண்ண மாட்டேனா கியோ நஹி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல பாபா வந்து ஏன்னா 1968 அப்ப வந்து பாபா இவங்களை தயார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது மாதிரி 14th ஜனவரி 1969ல தாதி வந்திருக்காங்க பாட்டி கூப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பாபா 18 ஜனவரி வரும்போதுதான் பாபா அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல தாதி அன்னைக்கு வந்து ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாபா வந்து அன்னைக்கு சீக்கிரமா டின்னர் பண்ணிடுவாரு. 8 மணிக்கு கிளாஸ் பண்ணிட்டு போயிடுவாரு, ரூம் போயிடுவாரு. எப்போதுமே தாதி வந்து மறுபடியும் பாபா ரூம் போக மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஏதோ உங்களுக்கு போகணும்னு தோணி இருக்குது. பாபா அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. தாதி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது பாபா அப்படியே கைய பிடிச்சும் போது தாதி பாபா படுத்திருப்பாரு. தாதி உள்ள வந்தோடனே ஆவம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே அந்த கட்டில உட்கார்ந்து பாபா வந்து அப்படியே ஒரு அலௌகிக்க திருஷ்டி. அப்போ தாதி சொல்லுவாங்க, அந்த திருஷ்டி என்னால வர்ணிக்கவே முடியாது. பாபா ஒரு 2-3 செகண்ட்ஸ் அந்த திருஷ்டி கொடுத்துட்டு தன்னுடைய கையை அப்படியே பிடிச்சாரு. அப்படியே திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தாரு. தாதி சொல்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு லைட் ஒரு கரண்ட் வந்த மாதிரி இருந்தது. ஒரு லைட் என்கிட்ட இருந்து பாபா கிட்ட இருந்து என்கிட்ட வந்துட்டே இருந்தது. அப்போ பாபா ஒரு நல்ல ஒரு ஃபுல் பரிஷ்தா மாதிரி எனக்கு தென்பட்டாரு. அந்த திருஷ்டி மூலமா பாபா கையும் பிடிச்சிருக்காரு, அந்த திருஷ்டியும் கொடுக்குறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ நிறைய ஒரு சக்திகளையும் பாபா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எனக்கு கொடுத்த மாதிரி பாபா சொல்றாரு, எனக்கு ஃபுல் பவர்ஸ் வந்து வில் பண்ண மாதிரி. அப்போ பாபா கை வச்சிருக்காரு. அப்படி கொஞ்ச நேரத்துல கை வந்து தளர்ந்து போச்சு. அப்போ அதுக்கு பின்னால அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எனக்கு ஹிஸ்டரி தெரியும். அப்புறம் 21st தான் அன்னைக்கு வந்து பாபா வந்து சந்தேஷியோடைய விடுதலை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அப்ப வரும்பொழுது பாபா வந்து தீதி தாதி அவங்களுக்கு யஜ்யத்தினுடைய முழு பொறுப்பை வந்து சமர்ப்பணம் பண்ணி, அதனால அவங்க தலைமையில பாபா வந்து கலசம் வச்சு பாபா சொன்னாங்க, குழந்தை நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, பாபா பிரம்மா பாபா குழந்தைகளாக உங்களுக்காகத்தான் வதனத்துல ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு. தான் வந்து குப்தமாயிட்டு சக்திகளை வந்து பிரத்யட்சம் பண்றதுக்காக பாபா போயாச்சு அப்படின்னு அப்போ தாதி சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு அப்படியே எப்போதுமே காதல் ஒலித்து கொண்டே இருக்கு. எனக்கு வந்து பாபா போன மாதிரியே ஒரு அனுபவம் ஆகல. பாபா இன்னி வரைக்கும் வந்து என்னை நடத்திட்டே இருக்காரு அப்படின்னு எனக்கு நல்ல அனுபவம் ஆகும் அப்படின்னு அடிக்கடி தாதி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா 1969ல சரீரம் விட்டு பின்னால தாதி வந்து நம்முடைய சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆனாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் தாதி அப்பல இருந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, பாபா அவ்வியக்தமான பின்னாலதான்
சேவா வந்து ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சுது. அதாவது நிறைய சேவா ப்ரோக்ராம்ஸ் இதுலயும் எங்க தேசத்திலயும் பாரத தேசத்திலயும் பின்னால வெளிநாட்டிலயும் கூட அதுல தாதி 1957 தான் ஜப்பானுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஃபாரின் சேவா பண்ணியிருக்காங்க. இந்தியால எடுத்துட்டீங்கன்னா இந்த 1985 நிறைய ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமா சொல்ல போனா அந்த பாரத யூனிட்டி யூத் பாத யாத்திரா, இளைஞர்களுடைய பாத யாத்திரை 1985ல, அப்புறம் ஆல் இந்தியா ஹோலிஸ்டிக் ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின் அப்புறம் 1989ல, அப்புறம் ஆல் இந்தியா யூத் சைக்கிள் யாத்திரா குட்வில் அண்ட் பீஸ் அப்படின்ட்டு 1993ல, அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் ஆனுவல் யூனிவர்ஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், அது மாதிரி மவுண்ட் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து 1983 டு 1993 நிறைய கான்ஃபரன்சஸ் வந்து தொடர்ந்து நடத்திட்டே வந்திருக்காங்க. 1980ஸ்ல தான் வந்து இவங்க நம்ம வந்து இதுல டிபார்ட்மெண்ட் டிபிஐ இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ்ல நம்ம அஃபிலியேட் ஆனது. அப்புறம் எக்கனாமிக் பீஸ் கவுன்சில்ல நமக்கு அந்த கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. இதெல்லாமே வந்து தாதி பிரகாஷ்னுடைய இதுல. இப்போ இது கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஜூன் 10th வந்து வாஷிங்டன் டிசில ஒரு அபிஷியல் ஹாலிடேயா டிக்ளேர் பண்ணாங்களாமா. ஏன்னா அன்னைக்குதான் பிரகாஷ்னி தாதி அங்க வந்து 10th ஜூன் 1999ல அவங்க வந்து லெக்சர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதனால ஜூன் 10th வந்து பிரகாஷ்மணி தாதி டேன்னு கூட பண்ணிட்டு எவ்ரி இயர் வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தாதியினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, தாதிக்கு வந்து 1984ல தர்ம சக்ரா மெடல், 1984ல அது கீ டு சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் சிட்டி மெடல்ஸ் ஆஃப் சவு பாலோ அண்ட் ஃபிராங்க்ஃபர்ட் 1984ல, அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ் மெடல் 1986ல, இன்டர்நேஷனல் பீஸ் மெசஞ்சர் அவார்ட் யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் மூலமா 1987ல, அப்புறம் ஆனரரி பட்டம் வந்து டாக்டர் பட்டம் இந்த மோகன்லால் சுகாரியா யூனிவர்சிட்டி உதய்பூர்ல 1992ல, அப்புறம் ஜெயண்ட் அவார்ட் ஃபார் சோஷியல் ஒர்க் ஜெயண்ட் இன்டர்நேஷனல் மும்பை 1994ல, அப்புறம் தர்ம ரத்னா அவார்டு வேர்ல்டு ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் நியூ டெல்லி இது மூலமா கிடைச்சிருக்கு. பிரியதர்ஷினி அவார்டு சத்தம் கேட்கல சிஸ்டர், மியூட் ஆயிடுது. அந்த மாதிரி ஸ்பெஷல் அவார்டு இந்த மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பீஸ் கலெக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் பீஸ் மேனிஃபெஸ்டோ 2000 ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடந்தது. அதுல கூட நம்ம 35 மில்லியன் சிக்னேச்சர்ஸ் வாங்கணும். அதுக்கான அவார்டு கூட நம்ம பிரகாஷ்மணி தாதிக்கு கிடைச்சு. இது மாதிரி நிறைய சேவாலய தாதி முன்னேறிட்டு போய் வரும்போது அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் சேவா வந்து எவ்வளவு வேகமா பரவியது அப்படின்னு. அப்போ நம்ம டிராமா பிரகாரம் தான் தாதி 25th ஆகஸ்ட்ல இது அவிக்தா ஆனாங்க. அப்போ பாப்தாதா சிஎம் அந்த பகவானே வந்து நம்ம தாதியை எவ்வளவு பிரேஸ் பண்ணியிருக்காங்க. பாபா சொன்னாரு, இந்த சிரேஷ்ட ஆத்மா பாப்தாதாக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு. ஏன்னா அப்பா வந்து ஜீரோ, பாபா ஜீரோக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த காரணத்தினால அவங்க வந்து ஹீரோ பார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு. டிராமால கூட பாபா சொன்னாரு, இந்த ஆத்மாக்குதான் ரொம்ப விசேஷ பாட்டு இருந்திருக்கு. பிரம்மா தந்தை வந்து தன்னுடைய கை சாக்காரத்துல திருஷ்டி மூலமாக எல்லா சக்திகளையும் வில் பண்ணி விசேஷமான குழந்தைக்கு கொடுத்தாரு. சோ எக்ஸ்ட்ரா உதவிக்கு பாத்திரமா இருந்தாங்க அப்படின்னு. கூடவே தாதியினுடைய குணங்கள் விசேஷதா எல்லாமே நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் அனுபவம் சொல்லியிருப்பாங்க. பாபாவும் சொல்றாரு, தாதி வந்து தன்னுடைய சகஜமான நேச்சுரல் புருஷார்த்தம்
தாதியோட ஃபேமஸ் குணம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிமித்த பாவம். தாதி எப்போதுமே நான் ஒரு கருவி அப்படிங்கிற பாவம் அது அவங்களுக்கு நேச்சுரலா இருந்திருக்கு. ரொம்ப பணிவோடு இருந்தாங்க. அந்த பலன் அந்த நிர்மாணம் சொல்லுவாங்க. அந்த பணியினுடைய பலத்தின் மூலமாக படைப்பினுடைய காரியத்துல வந்து அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா முன்னேறினாங்க. தாதி எப்போதுமே மனம் சொல் செயல சிம்பிளா இருந்த காரணத்தினால பிரம்மா பாபாக்கு சமமா அவர் மாதிரி ஒரு சாம்பிள் ஆகக்கூடிய வரதானம் வந்து தாதிக்கு கிடைச்சது. தாதி வந்து எல்லாருக்குமே பியாரிய ஒரு ஞாரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியமாகவும் ஞாரி தனிப்பட்டும் இருந்தாங்க. அது மாதிரி தாதி கடைசியில 25th ஆகஸ்ட் தாதி சரீரம் விட்டு பின்னால நம்ம 13th டே 6th செப்டம்பர் அன்னைக்கு வந்து பாபா ஆக்சுவலி 11:30 நினைக்கிறேன் 6th செப்டம்பர் பாபா தாதி சரீரத்துல வந்து பாபா தாதி பத்தி சொன்னாங்க. தாதி வந்து எத்தனை அன்னைக்கு 25th ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி 20,000 பீப்புள் வந்து மதுபன் வந்திருந்தாங்க. சோ இது வந்து தாதியினுடைய அந்த பிரத்யக்ஷ ஸ்நேகம் சகயோகம் தாதியினுடைய சமான ஸ்திதியினுடைய தாக்கம். சோ தாதியினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சங்கல்பம் இருந்தது. தாதி எப்போதும் சொல்லுவாங்க சீக்கிரமா பாபாவை பிரத்யக்ஷ பண்ணி சீக்கிரமா சத்தத்தை பரப்பணும் அப்படின்ட்டு. சோ அந்த பிரத்யக்ஷதா தாதியினுடைய பிரதிஷ்டா தாதி 25th ஆகஸ்ட் 2007ல தாதி சரீரம் விடும்போது ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்பட்டது முழு உலகத்திலே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்ப தாதியினுடைய பிரதிஷ்டா மூலமா இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் மற்றும் பாப்தாதாவுடைய பிரதிஷ்டானுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் சின்ன ஒரு சாப்டர் ஆரம்பமாச்சு அப்படின்னு பாபா சொன்னார். இது யாரு? இந்த ஆன்மீக வித்யாலயம் என்பது என்ன? எல்லாருடைய திருஷ்டியில மனசுல இதயத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ரூபத்துல இப்ப எழுந்திருக்கு. முதல்ல என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மேல எல்லாருடைய பார்வை போயிருக்கு. ஏன்னா தாதிக்கு எப்போதுமே ஒரு ஊக்கம் என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு புதுசு பண்ணணும், சேவால வந்து விஷால ரூபம் இருக்கணும். அதனால இப்போ தாதி அவ்வியக்தமான உடனே வந்து அந்த பிரத்யக்ஷ ரூபத்தை காமிச்சு இந்த பிரத்யக்ஷானுடைய கொடி இப்ப பறந்து கொண்டிருக்கு அப்படின்னு பாபா சொன்னாரு. தாதி வந்து பிரத்யக்ஷானுடைய கொடிய அப்ப பிரத்யக்ஷானுடைய திரை இப்போ கொடி வந்து பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால பிரத்யக்ஷா அப்படிங்கிற ஸ்கிரீனை வந்து திறக்கிறதுக்கு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கான பட்டன் வந்து தாதி இப்ப கையில பிடிச்சிருக்காங்க. தாதி பாபா கேட்டாரு, நீங்க எல்லாரும் இப்ப ரெடியா? உங்களுக்கு தாதி மேல அன்பு இருக்குதானே? அப்ப எப்படி தாதி வந்து சுய விருப்பத்தோட எவரெடி ஆயிட்டு நஷ்டமுகம் ஆயிட்டாங்க. எல்லாருமே தாதிக்கு முன்னால இருந்தாங்க அன்னைக்கு 25 ஆகஸ்ட்ல. ஆனாலும் தாதி அப்படியே நிர்மோகி ஆயிட்டு பறந்து போனாங்க. அப்போ தாதி வந்து பிரம்மா பாபாவை இந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அந்த அசானக் திடீர் அப்படிங்கிற பார்ட்ல தாதி பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ பாபா சொன்னாரு, உங்களுக்காக நீங்க யோசனை பண்ணுங்க. தாதி பிரத்யக்ஷதா அப்படிங்கிற திரையை திறப்பதற்கான பட்டன் வந்து கையில எடுத்திருக்காரு. அந்த பார்ட்ல நான் எப்படி இப்ப சகயோகி ஆகணும்? பட்டன் திறக்கிறதுக்கு டைம் பிடிக்காது. ஆனா பிரத்யக்ஷதா அப்படிங்கிற கொடிய வந்து வேற பறக்க வைக்கக்கூடிய பிரத்யக்ஷதா அப்படிங்கிற திரையை திறக்கிறதுக்கு விசேஷ பாட்டுதாரி நீங்க எல்லாரும் எவரடியா இருக்கீங்களா? இப்ப இப்படி நினைக்காதீங்க, நான் இப்பதான் வந்து ஞானத்துக்கு வந்திருக்கேன், நான் ஒரு சின்ன குழந்தை பாபா விடுது. அப்படி கிடையாது. உலகத்தினுடைய பார்வை பிரம்மா குமாரின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் மீதும் உலகத்துடைய பார்வை இருக்கு. பெரியவர்களோ ஏதோ ஒரு காரியத்துக்கு நிமித்தமா இருக்காங்க. சிறியவர்கள் கூட சின்ன காரியத்துக்கு நிமித்தமா இருக்காங்கதான். ஆனா ஒவ்வொருத்தர் மேலுமே இந்த பொறுப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வந்து பெரியவங்களதான் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு தான் தெரியும் நினைக்காதீங்க. இது வந்து ஆன்மீக கோட்டை. அப்ப இந்த கோட்டையில
ஒவ்வொரு செங்கல் கூட பொறுப்பாளி. பிரம்மா குமார் குமாரி ஆகிறது அப்படி என்றாலே இந்த ஆன்மீக கோட்டையினுடைய பிரதிஷ்டா. அதுக்கு நீங்க நிமித்த ஆத்மாக்கள். ஒவ்வொரு இது செங்கல், இந்த கோட்டையினுடைய ஒவ்வொரு செங்கல் கூட பொறுப்பாளி. கீழே இருக்கிற செங்கலா இருக்கலாம், அல்லது நடுவுல இருக்கிற செங்கலா இருக்கலாம், இல்லது மேல இருக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா ஒரு செங்கல் கூட ஆடி போயிடுச்சு அப்படின்னா அப்படி தாக்கம் ஏற்படும் தானே, இல்லையா? அதனால இப்ப உங்களுக்கு தாதி மேல அன்பு இருக்குன்னா, தாதியினுடைய அன்பு எது மேல? தாதி தன்னுடைய அன்பினுடைய மூர்த்தி மூலமா தாதி என்ன தாதி என்ன விரும்பினாங்க? பிரத்யக்ஷா ஆகணும், பாபா பிரத்யக்ஷா ஆகணும். அதனால தாதி தாதி எப்போதும் சொல்லுவாங்க, நாளைங்கிற விஷயத்த விட்டுடுங்க. இன்னைக்கு ஆஷ்வினை, இன்னைக்கு கூட கிடையாது, இப்பவுமே நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த பிரத்யக்ஷா, அதை உயர்ந்த ஸ்திதியில கொண்டு வரக்கூடிய உங்க சம்பன்ன ஸ்வரூபத்தை இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். சோ தாதி எல்லாரையும் பார்த்து தாதி சொன்னாங்களா, நீங்க எல்லாரும் கேளுங்க, என்னுடைய சங்கல்பம் இது, பாபாவுடைய சங்கல்பம். எல்லாரும் நீங்க பூர்த்தி செய்வதற்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் பரிவர்த்தனை செய்ய வேண்டி வந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி வந்தாலும் சரி. ஆனா கருணையினுடைய பாவனை நீங்க வைக்கணும். நிர்மல் வாணி, 3வது நிமித்த நிர்மல் வாணின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுப பாவனை, சுப விருப்பம், இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் நேச்சர் நம்ம அமைத்துக் கொள்ளணும். சோ தாதி சொன்னாங்களாம் பாபா கிட்ட, பாபா நீங்க கேளுங்க, என்னுடைய இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, எனக்கு சமமா ஆவதற்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்டாரு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சும்மாவே இப்படி கை தூக்க கூடாது, தாதிக்கு சமானமான ஆகணும். தாதி இத்தனை வருஷம் எல்லாரும் எப்படி நடத்தி காமிச்சாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. பெரியவர்களோ சிறியவர்களோ, கர்மனா சேவை செய்பவர்களோ, இல்ல லெக்சர் கொடுக்கக்கூடியவர்களோ, எந்த ஜோன் ஆனாலும் சரி, வெளிநாட்டானாலும் சரி, தாதி எல்லாருமே ஒன்று சேர்த்து நடத்தினாங்க. அது தாதியினுடைய விசேஷதாவா இருந்தது. ஆனா கடைசியில போகும்போது தாதி நிர்மூலம். லாஸ்ட்ல யார் ஞாபகம் பண்ணாங்க தாதி? யாருமே தாதிக்கு ஞாபகம் வரல. அது மாதிரி நம்ம இந்த விஷயத்துல தாதியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த 6th செப்டம்பர் காலையில பாபா அவித் பாப் தாதா வாணி ஏற்றினார். அதுக்கு பின்னால அதுதான் 13th டே இல்லையா? சோ தாதிக்கு அன்னைக்குதான் மாலை நேரம் சாயங்காலத்துல தாதிக்கு ஃபேர்வெல். தாதி மறுபடியும் லௌகிக்கத்துல பிறக்கக்கூடிய நாளா அன்னைக்கு இருந்து. அப்போ தாதி குஜார் தாதி டைமண்ட் ஹால்ல சாயங்காலம் 7:30 மணிக்கு பாப் தாதாக்கு போக ஸ்வீகாரம் பண்ணி வச்சாங்க. அப்போ குல்ஜார் தாதியுடைய சரீரத்துல தாதி வந்தாங்க. தாதி ஃபுல் சபைக்கு திருஷ்டி கொடுத்து தாதி எப்போதும் பெரிய எப்படி கையை நீட்டுவாங்க இல்லையா, நீள கை எப்படி நீட்டி எல்லாரையும் அனுப்பிச்சுப்பாங்க. அதே மாதிரி தாதி இன்னைக்கு எல்லாரும் தன்னுடைய இதுல இதயத்துல நடிச்சுக்கிற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணாங்க. எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா சகோதரர்கள் தாதிங்க எல்லாம் போய் சந்திச்சாங்க. நயன முலாக்காத்துன்னு சொல்லுவாங்க. தாதி திருஷ்டி கொடுத்து அப்புறம் முன்னி பெஹன் தாதிக்கு போக ஊட்டினாங்க. அப்போ தாதி ஃபுல் அந்த பிராமண் பரிவாரத்துக்காக இன்னைக்கு தாதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மானம் ரெஸ்பெக்ட் கொடுத்து சிரேஷ்ட சுயமானதுல இருந்து சுயத்துக்கும் முழு உலகத்துக்குமே முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்க ஆஸ்தி கொடுக்கக்கூடிய காரியம் செய்து கொண்டே இருக்கணும். எல்லாரிடமும் நீங்க சிநேகமா இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ரூபத்தை வெளிப்படுத்தணும். உலகத்துல கூட இப்ப அன்புதான் உலகம் அன்பிற்காகத்தான் இயங்குது. அது கூட உண்மையான அன்பு. சோ எல்லாருமே அன்போட இருங்க. எல்லாருக்குமே ஆன்மீக அன்பினுடைய அந்த உயிர் பிச்சை கொடுங்க. இதுதான் என்னுடைய நினைவு அப்படின்னு தாதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னால தாதி அப்போ தாதி தாதி மறுபடியும் வத்தனத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பின்னால போக் வச்ச பின்னாலே குஜார் தாதி வத்தனத்துக்கு போய் போக் வச்சிருக்காங்க.
அப்போ குஜார் தாதியோட மெசேஜ் ஏன்னா அன்னைக்கு வந்து தாதிக்கு ஃபேர்வெல். சோ குஜார் தாதி மேல போயிருக்காங்க. இன்னைக்கு நான் அப்ப குஜார் தாதி சொன்னாங்க, நான் இன்னைக்கு பாபா கிட்ட போனேன். இப்ப பாபா தூரத்துல இருந்தே சந்திச்சாரு. தாதி வந்து பாபா கூடயே இருக்கல. அப்ப நான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா தாதி எங்க? அப்போ சொன்னாங்க, இன்னைக்கு வந்து நாலாபுறங்களும் எல்லாம் தாதி அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க, தாதியை விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன தாதி இன்னைக்கு ஃபேர்வெல் போகணும் இல்லையா, அதனால. சோ பாபா குழந்தைங்களை வெல்கம் பண்ண கண்டிப்பா வருவாரு, அதனால பாபா வந்துட்டாரு. அந்த தாதியை யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு தாதி வந்து வதனத்துல இருந்து போக போறாங்க. சோ பாபா சொன்னாரு, நீங்க போய் குஜார் தாதி கிட்ட பாபா சொன்னாரா, நீ பாக்குறியா எப்படி தாதிக்கு சுவாகத்து வெல்கம் ஆகி கொண்டிருக்கு அப்படின்னு. அப்ப குஜார் தாதி சொன்னாங்க, நான் கண்டிப்பா பாக்குறேன். சோ குஜார் தாதி பாபா கூடவே போகும்போது தாதி பாபாவை பார்த்துட்டு ரொம்பவே நிம்மியா ஸ்மைல் பண்ணாங்க. பாபா இது என்ன இந்த மாதிரி நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னாங்க. சோ பாபா சொன்னாரா, நானும் வந்து ஒன்னும் விளையாட்டு நடத்தல, இது வந்து அனாதி விளையாட்டுல நான் விளையாடிட்டு இருக்கிறேன், நீயும் விளையாடிட்டு இருக்கிற நானும் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. அப்ப நான் என்ன, குருதார் தாதி என்ன பார்த்தாங்க அப்படின்னா, இப்படி தாதிய வந்து எல்லாருமே அப்படியே மூடி மறைச்ச மாதிரிதான் நாலா பக்கத்திலும் 4 விதமாக தாதியை வெல்கம் பண்றதுக்காக நின்று கொண்டிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து 5 தத்துவங்கள் கம்ப்ளீட் சர்வெண்ட் ரூபத்துல அப்படியே எப்படி வந்து சிம்மாசனத்துல ஒரு பாதுஷா உட்காராரு அது மாதிரி தாதி உட்கார்ந்துருக்காங்க. இந்த 5 தத்துவங்கள் வந்து அந்த அக்கம் பக்கம் நின்று கொண்டிருக்கிற மாதிரி. அப்போ ஒரு சைடுல வந்து 5 தத்துவங்கள் இருந்து, இன்னொரு பக்கம் வந்து அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கவங்க அவங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் 3வது பக்கம் வந்து மதுபன்ல எப்படி இந்த சாக்கார விதத்துல பிராமணர் அது மாதிரி பிராமணர் இருந்தாங்க. 4வது பக்கத்துல கொஞ்சம் ஒரு சில தேவதைகள் இருந்தாங்களாமா. சோ 4வது பக்கமும் அவங்கவுங்க தயார் பண்றாங்க. தாதி வந்து பார்த்து பார்த்து ஒரே புன்முறுவல் பூத்து கொண்டு இருந்தாங்க. பாபா சொல்றாரா, தாராளமா கொண்டாடுங்க. பாபாவும் பார்த்து குஷி அடைஞ்சிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா தாதி பாபா சொன்னாரா, தாதி வந்து என்னுடைய நம்பர் 1 முரபி பச்சா அப்படின்னு. தாதி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் செல்ல குழந்தை. பிரம்மா பாபா இருந்தாலும் அவர் பாபா பாபா தானே, அப்பா தானே. ஆனா குழந்தை ரூபத்துல என்னுடைய முரபி பச்சா, முரபி சொல்லுவாங்க ஹிந்தில, ரொம்ப ரொம்ப செல்ல குழந்தை. பாபா சொன்னாரா, என்னுடைய தில் தத்து நஷின் பச்சா அப்படின்னு, என் இதயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை, நல்ல தாராளமா ஸ்வாகத் பண்ணுங்க அப்படின்னு. சோ எல்லாருமே அவங்கவுங்க சார்பில் 4 பேர் நின்று இருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க தரப்புல என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஒண்ணு வந்து 5 இயற்கையினுடைய தத்துவங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்களாமா. தேவதைகள் வந்து ரொம்ப அழகான ஒரு சிம்மாசனம் பண்ணியிருந்தாங்க. அந்த சிம்மாசனம் வந்து அன்னத்தினுடைய ரூபத்துல இருந்ததாம். அதுல வந்து சின்ன சின்ன வைரங்கள் பதிக்கப்பட்டு, பெருசு பெருசு கிடையாது. அது வந்து பலவிதமான கலர்கள்ல ஆனா மேக்சிமம் அதுல வந்து சிவப்பு நிற வைரங்கள் இது மாதிரி பரிணாமத்துல பிரகாசிக்கிற மாதிரி. அப்போ தேவதைகள் வந்து இந்த சிம்மாசனத்தை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அட்வான்ஸ் பார்ட்டி வந்து கிரீடத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு தாதி தான் எங்களுடைய தலையின் கிரீடமா இருக்காங்க. அட்வான்ஸ் பார்ட்டிக்கு ஒரே குஷி. மம்மா அப்புறம் தீதி வந்து விசேஷமா முன்னால இருந்தாங்க. மம்மாவும் தீதியும் சேர்ந்து தாதிக்கு வந்து அந்த கிரீடத்தை அணிச்சாங்க. அந்த கிரீடம் கூட லைட் ஒளியா இருந்தது. அதுல ஆனா அந்த லைட்குள்ள சின்ன சின்ன ஆத்மாக்கள் வந்து பிந்து மாதிரி பிரகாசித்து கொண்டே இருந்தது. அப்புறம் நாலாவது வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா திவ்ய குணங்கள்
வைரங்கள் அந்த மாலையை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வைரத்துக்கும் நடுவுல வந்து ஒவ்வொரு குணம் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அந்த குணங்களினுடைய பெரிய பெரிய மாலை தாதியினுடைய காது வரைக்கும் அவ்வளோ பெரிய மாலை அணிவிச்சாங்க. சோ எல்லாருமே இப்படி தாதிய அலங்காரம் பண்ணி சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு கிரீடத்தை அணிவிச்சு மாலையும் போட்டாங்க. தாதி ரொம்பவுமே பிரகாசமா இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வைரங்கள் தான் இருந்தது. அப்ப தாதி வந்து வைரங்களாலேயே அலங்கரிக்கப்பட்ட மாதிரி தாதி வைரங்களுக்கு இடையில உட்கார்ந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் பாபா வந்து தாதி சொன்னாங்கன்னா ஹிந்தில ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னுடைய வஃபாதார், ஃபர்மான்பர்தார், ஈமான்தார், சுபாத்ர, சபூத் தேனே வாலே பச்சே அப்படின்னு. தாதி பாருங்க அவ்வளோ நன்றி விசுவாசமுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையான நல்ல பாத்திரமாக இருக்கக்கூடிய நல்ல நிரூபணம் கொடுக்கக்கூடிய குழந்தை. பாபா வந்து இப்ப அலங்காரம் பண்ணி உட்காந்து வச்சோடனே பாபா சொன்னாரா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன கிஃப்ட் அப்படின்னா, இப்போ சரி. அப்போ பாபா சொன்னார், அப்ப பாபா வசனத்துக்கு நீ வந்து போய் கொண்டே இருப்பாய். சோ பாபா சொன்னாரா, பச்சி நீ வந்து நீ வசனத்தையும் விடக்கூடாது, மதுவனையும் விடக்கூடாது, 2 இடத்துலயும் நீ வந்து போய் கொண்டே இருப்பாய் சொல்லிட்டு. அப்ப தாதி சொன்னாங்களா, நான் நிமித்த மாத்திரம் நான் நிமித்த பேருக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ பாபா பின்னால சொன்னாராம், தாதி வந்து ஆஹ் ஒரு பையனுடைய ரூபத்துலதான் போவா அப்படின்ட்டு. பாபா தாதி வந்து இப்ப ஒரு பையனா பிறந்திருக்காங்க. ஆனா எந்த வீட்டுல அவங்க போய் பிறந்திருக்காங்களோ அங்க வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லையா. அதனால அவங்களுக்கு கனவுல கூட அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு பக்த ஃபேமிலி. பாதி ஆயுள் முடிஞ்ச மாதிரி, அது 50 வயசுக்கு மேல அந்த மாதிரி. அதனால குழந்தை பிறக்கக்கூடிய ஆயுள் லைஃப் விட கொஞ்சம் நீண்ட பெரிய ஆயுளா இருந்திருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு கனவுல கூட இல்லையாமா நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க கூடும் அப்படின்னுட்டு. ஆனா அந்த பிரவேச ஆகக்கூடிய நிகழ்ச்சி குழப்பம் வரும்போது உங்களுக்கு என்ன இது அப்படின்னு தோணும் அப்படின்னுட்டு. அதனால இப்ப தாதி வசனத்துல இருக்காங்க. கீழே போனோம்னா அவங்க யோசனை பண்ணுவாங்க இது என்ன அப்படின்ட்டு. இப்போ பாபா காமிச்சாரமா அந்த மாதா அப்புறம் அந்த பிரதர் அவங்க ரொம்பமே பக்தர்கள். தண்ணி குடிக்கணும்னா கூட முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாலதான் தண்ணி குடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க அவ்வளவு ஒரு தீவிரமான பக்தி உடைய ஒரு குடும்பத்துல தாதி. அப்ப தாதி பிறக்கும் போது அவங்க நினைப்பாங்களாம், பகவான் வந்து எங்க வீட்டுக்கு யாரோ அவதாரத்தை அனுப்பிச்சிருக்கிறாரு, எனக்கு குழந்தை கிடையாது, அவதாரம் வந்திருக்கு, இது ஏதோ அப்படி இந்த ரூபத்துல தாதி போவாங்க அப்படின்ட்டு. போன பின்னால தாதி வந்து அட்வான்ஸ் பார்ட்டி சரி, சயின்டிஸ்ட், அப்புறம் நீங்க பிராமண ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தாதி வந்து தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய சதா ஒரு பிரேரணை இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல சயின்டிஸ்ட் வந்து குழம்புவாங்க, என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ ஆகாதோ அவங்களுக்கு தாதி வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பஷ்ட தெளிவான டச்சிங் கொடுப்பாங்களாம் அவங்க தீவிரமா ரெடி பண்றதுக்காக. பிராமணர்கள் கூட என்ன ஏது அப்படின்னு தோணும் போது செய்தே ஆகணுங்கிற ஒரு டச்சிங் தாடி கொடுப்பாங்களாம். அட்வான்ஸ் பார்ட்டியும் ஒரே ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்களாம். அம்மா தீதி 2 பேரும் தாதிய வந்து கையில பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், தாதி நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கமால் பண்ணிடலாம், அற்புதம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இங்கே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால அன்னைக்கு தாதிக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்வீட் அந்த மிஸ்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்வீட் கல்கண்டு அதெல்லாம் கொடுத்து பாபா வந்து திலகம் திரும்பி வச்சு தாதியை நல்லா அலங்காரம் பண்ணி கொஞ்ச நேரத்துல அப்படியே டீப் சைலன்ஸ்ல எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அஷரீரி ஸ்திதில நிராகாரி சுரூபத்துல எல்லாரும் நிலைத்திருந்தாங்க. தாதி வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அப்போ வந்து எந்திரிச்சு
பாபாக்கு முன்னால வந்தாங்க. பாபா சொன்னாராம், நான் வந்து இப்ப படா பாய் தான், உனக்கு பிரதர் படா பாய், அதனால நான் நின்று கொண்டே உன்னை அழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ பாபா அழைச்சிட்டு திருஷ்டி கொடுத்தாரு. தாதி அப்படி லைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்டு மறைஞ்சி 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 ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் ஆயிட்டு தாதி அப்படியே அந்த வசனத்துல இருந்து விடைபெற்று போயிட்டாங்க. தாதி அப்ப போகும்போது கேட்டாங்களாம், குஜராத் தாதி கிட்ட போறதுக்கு முன்னால ஜானகி தாதி எப்படி இருக்காங்க, நான் போயிட்டு சொல்லிட்டு தாதிக்கு ஒண்ணும் பாரமா இல்லையே அப்படின்னு. அப்ப பாபா கூட சொன்னாரா, எல்லாருமே தாதி ஜானகி கூட பாபா சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்னுடைய ரூபதா அப்படின்னு புரிஞ்சு நீங்க சம்மானம் கொடுக்கணும், சுயமானத்துடைய அதிகாரி ஆக்கணும். அந்த மாதிரி ஜானகி தாதியே குறிப்பா சந்திச்சாங்க. எப்படி சாக்காரத்துல இருக்கும்போது கூட கைசேபோ எப்படி இருக்கே சொல்லி தாதி சந்திக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கடைசியில கூட தாதி ஜானகி தாதியை சந்திச்சு தாதி வந்து விடை பெற்று போயிருக்காங்க. இது மாதிரி இதுதான் வந்து தாதியினுடைய ஹிஸ்டரி. 85 வருஷ ஹிஸ்டரிய வந்து நாம இப்போ ஒரு ஷார்ட்டா தெரிஞ்சிட்டோம். தாதி பற்றிய குணங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். தாதி குறிப்பா சொல்ல போனா அவ்வளவு ஸ்னேகம் அப்புறம் சக்தி, அதனுடைய ஒரு அற்புதமான பேலன்ஸ் தாதிக்கிட்டே இருந்தது. தாதி வந்து எல்லாருடைய ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது புரிஞ்சு அது வந்து தாதி சேவையில வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே சம்மானம் கொடுப்பது, ஸ்நேகம் கொடுப்பது, ஒரு தாய் மாதிரி, தாயின்னு இல்லையா பாபா தாதி பார்த்தா எல்லாருக்குமே அந்த தாயினுடைய பாசம்தான் அனுபவம் ஆகுது. யாருடைய குறைகளையும் ஒரு அம்மா மாதிரி மனசுல வைக்காம மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னுமே தாதி வந்து யாருக்கிட்ட அதிகமான பலவீனம் இருக்கோ அவங்களுக்கு தாதி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமான ஸ்நேகம் கொடுத்து முன்னேற்றிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே தாதியினுடைய ஒரு அற்புத குணங்களா இருந்தது. எல்லாருமே ஒரே ஒரு கயிற்றில பிணைக்கப்பட்டவர்கள் மாதிரி ஒற்றுமையா எடுத்துட்டு போனாங்க. தாதி எல்லாருக்குமே எப்படி மனசார சம்மானம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாருமே தாதிக்கு மனசால வந்து சம்மானம் கொடுப்பாங்க. அப்புறம் இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும், தாதி வந்து ஒருபோதும் வந்து நான் பண்ணேன் நானே தன்னையே வந்து நானே சொல்ல மாட்டாங்க. நான் தாதியினுடைய ஆலோசனை, தாதியினுடைய ஐடியா அப்படின்னு யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி. ஆனா தன்னை பத்தி தாதி நான் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு கருவிதான், பாபா தான் நடத்துறாரு, பாபா பொறுப்பாளி. அதனால இவ்வளவு பெரிய நிறைய பேர் கேட்பாங்க, இங்கெல்லாம் கூட மீடியால வெளியில எல்லாம் ஏதாவது நம்மள பேட்டி காண வரும்போது கூட தாதி நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை இவ்வளவு நல்லா நடத்துறீங்கன்னு கேட்டா தாதி சொல்லுவாங்க, நான் எங்க நடத்துறேன், அதை பாபா தான் நடத்துறா சொல்லி அவ்வளவு நிশ্চিந்தையா இருப்பாங்க. எப்பயான வந்து ஏதான ஒரு பில்டிங் மதுபன்ல குறிப்பா நிறைய நம்ம பவன் இதெல்லாம் கட்டடெல்லாம் கட்டும் போது பவுண்டேஷன் போடும் போதே தாதி வந்து அது எப்ப முடியும் அதுக்கான ஒரு டைம் வந்து அப்பமே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அந்த டைம்குள்ள அதை முடிக்கணும், அதுல தாதி ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அந்த குணம் இருந்ததுனால்தான் அங்க சொல்றாங்க ஞான் சரோவர், சாந்திவன் அந்த காரியம் எல்லாம் அந்த பில்டிங் எல்லாம் வந்து குறிப்பிட்ட டைம்ல வந்து முடிஞ்சது. தாதி எல்லா எல்லா சகோதரிகளையும் வந்து தன்னுடைய தோழிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லா சிஸ்டர்ஸ் எல்லா சகோதரிகளும் முன்னேறணும் அந்த மாதிரி ஒரு சுபமான விருப்பம் கூட வச்சிட்டு இருந்தாங்க. தாதிக்கு வந்து தூய்மை கிளென்லினஸ் ரொம்ப பிடிக்கும். தாய்மார்கள் கிட்ட குறிப்பா மாதாஸ் கிட்ட தாதிக்கு வந்து ரொம்ப விசேஷ ஸ்நேகம் இருந்தது. எப்போதுமே வந்து மாதாஸ்க்காக தாய்மார்களுக்காக வந்து கண்டிப்பா மாதாஸ் பக்தி அப்படிலாம் வரும்போது கூட மாதாஸ்க்குன்னா விசேஷமா ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னேற்றம் ஆகும் அப்படின்னுட்டு.
தாதியினுடைய டெய்லி ருட்டீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல தாதி வந்து 4 முறை முரளி படிப்பாங்களாமா. ராத்திரி வந்து தூங்குறதுக்கு முன்னாலே கண்டிப்பா முரளி படிப்பாங்க. அப்புறம் எக்கீத்துடைய கவர் எல்லாம் தாதி வந்து ரொம்ப சிக்கனமா எக்கானமியோட தான் நடத்திட்டு இருந்தாங்க. எந்த ஒரு காரியத்துல கூட ரொம்ப சாதாரணமும் கிடையாது. அதே சமயத்துல ரொம்ப கிராண்ட் அப்படியும் கிடையாது. மீடியமா தான் எதையும் செய்யணும். அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் வைப்பாங்க. அஹ் என்ன சொல்லுவாங்கன்னா பணிவு. பணிவுங்கிறதுல பணிவு அப்புறம் சகின்ஷீல்தா சகிப்புத்தன்மை. அத பாபா வந்து தாதிய சகின்ஷீல்தாக்கி தேவி சகிப்புத்தன்மையினுடைய தேவியா இருந்தாங்க. அதே மாதிரி ஆகட்டும் யார் வந்தாலும் ஆஹ் பெரிய பெரிய ஜனாதிபதி யார் வந்தாலும் தாதி வந்து கையை கூப்பிதான் அவங்கள சந்திப்பாங்க. ஆஹ் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்துக்கு நீங்க வந்து நான் வந்து ஹெட் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு ஹெட் ஏக் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நான் ஹெட் அப்படின்னே நினைக்க மாட்டேன். நான் எப்போதும் என்ன ஒரு சேவாதாரி அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப லேசா இருப்பாங்க. சதா வந்து தாதி அந்த ஊக்கம் தாதியினுடைய முகம் பார்த்தாலே உங்களுக்கு அதுல எத்தனை குணங்கள் வெளிப்படும்னு தெரியாது இல்லையா? சதா ஊக்கம் உற்சாகத்தோட இருப்பாங்க. எல்லாரையும் பறக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு நேச்சுரல் சம்ஸ்காரமாக தான் இருந்தது. தாதியினுடைய புத்தி வந்து எவ்வளவு ஒரு தெய்வீகமானது நிர்மலமானது இருந்தது அப்படின்னா அந்த புத்தி அவ்வளவு கிளீன் அண்ட் கிளியர். அதனால ஒரு டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு செகண்ட்லயே முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் ஜானகி தாதி மேல தாதிக்கா ரொம்ப ரொம்ப அன்பு. எப்போதுமே தாதி ஜானகி லண்டன்ல இருந்தாங்க அப்படின்னா டெய்லி ராத்திரிக்கு தூங்குறதுக்கு முன்னால கண்டிப்பா நைட்ல தாதி வந்து ஜானகி தாதிக்கு ஒரு டைமாவது கண்டிப்பா போன் பண்ணி அவங்கள வந்து நலம் விசாரிக்காம இருந்ததே கிடையாது. சாந்திவன்ல 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அதுங்க 2 பேரும் எப்போதும் ஒன்னாதான் உணவு சாப்பிடுறது டைனிங் எல்லாமே அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி தாதியினுடைய குணங்கள் விசேஷா இது காரணமா தாதி ஆல்மோஸ்ட் 40 வருஷமா 37 வருஷம் நினைக்கிறேன் அந்த வித்யாலயத்தினுடைய நிர்வாகியா இருந்தாங்க. அந்த தாதியினுடைய அந்த சேவா பீரியட்ல தான் உலகத்துல வந்து ரொம்ப நிறைய இந்த வித்யாலயத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது. இதுதான் பார்க்க போனா நம்முடைய இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் தான் மிகப்பெரிய ஒரு விமன் மேனேஜ்டு என்ன சொல்லணும் என்ஜிஓ, லார்ஜஸ்ட் என்ஜிஓன்னு சொல்றாங்க உலகத்துல. மனித குலத்துக்கு செய்வதற்காகவும் உலகத்துல நன்மைக்காகவும் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளை பார்த்தா நம்முடைய ஸ்தாபனம் தான் வந்து லார்ஜஸ்ட் மிகப்பெரிய ஸ்தாபனம் உலக சேவைக்காக இருக்கு. அப்ப இந்த எல்லா கிரெடிட் வந்து நம்ம பிரகாஷ்மணி தாதிக்கு தான் போகுது. ஏன்னா பிரம்மா பாபாக்கு அடுத்தபடியாக தாதி வந்து இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து தாதியினுடைய ஒரு டீச்சிங்ஸ் நாம கேட்கலாம். தாதி ஒரு டைம் குமாரிகளுக்காக உங்க கிளாஸ்ல குமாரிகள் இருக்கா தாதி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சொல்றாங்க. ஏன்னா குமாரிகள்னாலே பாபா வந்து பாபாக்கு குழந்தைன்னா பாபா குமாரிகளை வந்து இன்னைக்கு கூட அவ்யக்த வானிலை பாபா குமாரிகள் 80 பேர் இருக்கும்போது சொன்னார் இல்லையா? குமாரிகள் இருந்துட்டேன்னா நிறைய ஹேண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், நிறைய ஸ்தாபனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இப்ப பிரசன்ட் டைம்ல வந்து தாதி சொல்றாங்க குமாரிகளுக்கு மனசுல வந்து என்னெல்லாம் கேள்விகள் வருது சங்கல்பம் வருது பாருங்க. நிறைய முறையா அவங்களுக்கு என்ன சங்கல்பம் வருதுன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு ஒரு வியாபாரம் மாதிரி. என்னால இப்படி குமாரியா இருக்கிறேன், அப்ப இந்த வாழ்க்கை என்னால நடக்க முடியுமா முடியாதா? என்னுடைய வருங்காலம் பிரகாசமா இருக்குமோ இல்லையோ? இப்போ சரண்டர் ஆகணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கை எப்படி கூட திரும்பிடலாம். சரி திருமணம் எதுக்கு பண்ணணும்? பாபா சொல்றாரு ஷாதின்னா பர்பாதி, திருமணம் பண்ணா சர்வநாசம்.
சோ பாபா குழந்தையாயிட்டு இருக்கிறது நல்லதுதான். ஆனா சரி, அங்க போனா சம்ஸ்காரம் எப்படி இருக்குமோ, அடுத்தவங்களுடைய சம்ஸ்காரத்தோட எப்படி, ஒருவேளை நான் சர்வீஸ்ன்னு இறங்கிட்டு எனக்கு வெற்றி கிடைக்கலன்னா, ஆஹ் அப்போ நான் இந்த உலகத்துல இல்ல அங்கேயும் இல்லாம ரெண்டு படகுல கால் வச்ச மாதிரி ஆயிடுமோ. தாதிகள் சொல்லிடுவாங்க பிரம்மா குமாரி ஆனா நல்லதுன்னுட்டு. அது கரெக்ட் தான். பிரம்மா குமாரி கரெக்ட் தான். ஆனா என் கால்லயும் நான் நிக்கணும். இல்லைன்னா யாருக்குமே ஒரு சுமையா இருந்துடக்கூடாது. ஆஹ் நான் இப்ப சென்டர்ல இருந்தேன்னா எனக்கு ஏதாவது திடீர்னு வேணும். அப்ப யாரு போய் கேட்கறது, இதெல்லாம் எனக்கு கேட்கறதுலாம் எனக்கு ஆகாது. யாரு ஒருத்தருடைய தானத்தினால நான் என்னுடைய வாழ்க்கையை எதுக்கு வளர்த்திக்கணும். அடுத்தவங்க தானம் கொடுத்தா அதுல போய் நான் ரொட்டி சாப்பிடணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சம்பாதிச்சேன்னா அப்போ நான் பணத்தையும் ஈடுபடுத்திக்கலாம். ஆஹ் சரி, ஒருவேளை நான் சென்டர்ல இருந்தா நமக்குள்ள ஒத்து வரலன்னா அங்க போயிட்டு மனசு வந்து கெடுத்துக்கிறது. அதை விட நான் தூரத்துல இருந்து சொல்லுவாங்க தூர்பாஸ் குஷ்பாஸ், தூரத்துல இருந்தாலே குஷியா இருக்கலாம். அட்லீஸ்ட் நான் வந்து அடிமையா ஆகாம இருந்தேன்னா சுதந்திரமா இருக்கிறது ஓகேதான். பாபாவை தானே நிர்ணயம் பண்ணணும், பாபாவுடைய முரளி தானே கேட்கணும். மத்தபடி வந்து இந்த சர்வீஸ்ல இருக்கிறது இந்த சிக்கல், இதுல இருந்து நம்ம டிட்டாச்சா இருக்கிறது நல்லதுதான். பாபா சொல்றாரு நீ ஞாரா இருந்தா பியாரா ஆகலான்னுட்டு. அஹ் அப்போ உம் இதுல அப்ப நான் வந்து டிட்டாச்சா இருந்துட்டேன்னா நான் பிரியமா ஆயிடுவேன். சரி, என்னுடைய ஒரு மதிப்பு ரெஸ்பெக்ட்ல நான் இருக்கணும். அஹ் ஜனங்க கூட பைசா இருந்தாலுமே மதிப்பாங்க. நான் பிரம்மா குமாரி என்னமோ ஆயிட்டேன். ஆனா பைசா இருந்தானா எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதனால வந்து சம்பாதிக்கிறதுதான் கரெக்ட். அப்போ அது சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாஷை பேசுறாங்க. நான் இது சொல்ற கரெக்ட் தான். இந்த மாதிரி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். ஆனா வந்து இல்லறத்துல இருப்பவர்களுக்கு தான் பாபா வந்து நீங்க ரெண்டு சைடும் பாருங்க, ஃபேமிலி பாருங்க, உங்க இதே பாருங்கன்னு இல்லறத்துல இருப்பவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. குமாரிகளுக்கு முரளில சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முரளி நான் எதுவுமே இது வரைக்கும் கேட்கலையே அப்படின்னு தாதி குமாரிகள் கிட்ட சொல்றாங்க. மற்றவங்களுக்கு தாதி சொல்றாங்க, பாபா நமக்கு சொல்றாரு குழந்தைகளே, காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு. அப்போ இது வந்து நமக்கு மாணவ வாழ்க்கை. இந்த லைஃப்ல நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நாம கேட்கணும், இந்த 4 சப்ஜெக்ட்ல நான் சரியா இருக்கேன்னா, என்னுடைய புத்தி வந்து எப்போதுமே ஞானத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கா, என்னுடைய நாலேஜ்ல எவ்வளவு சக்தி இருக்கா, யாரு எந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாலும் என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு நான் ஞானத்துல தேர்ச்சி அடைஞ்சிருக்கேனா, நான் ஏதாவது ஒரு விஷயத்துல நானே குழம்பிக் கொண்டு இல்லையே, எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கூட நல்லா தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய யுக்தி தெரியுதா பார்க்கணுங்கிறாங்க தாதி. அடுத்தது வந்து இன்னொரு சப்ஜெக்ட் வந்து நிரந்தர யோகி. அப்போ அந்த யோகா அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நான் யோகத்துடைய ஆனந்தத்தை அனுபவம் பண்ணியிருக்கேனா, பாபாவுடைய நினைவுல நான் எப்போதும் பறந்து கொண்டே இருக்கணும், அது மனசார யோகா ஆழத்துல செல்லக்கூடிய அந்த பயிற்சி இருக்கா, யோகா பண்றேன் அப்படின்னா அந்த நேரத்துல நான் உலகத்தையே மறந்து விடக்கூடிய அபியாசம் இருக்கா, யோகத்தினுடைய அபியாசம் இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லா கேள்விகளினுடைய விடை வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்போ தாதி சொல்றாங்க, இந்த யோகா அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆக்க முடியுமோ ஆக்கிக் கொள்ளுங்க. யோகத்தினுடைய அந்த போதை ஏறி இருந்தாலே சம்பாத்தியமே சம்பாத்தியம் தான், யோகத்துலதான் நமக்கு சம்பாத்தியம். யாருக்கு முரளி மீது அன்பு இல்லையோ, யோகத்துல அந்த லகன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க வந்து எந்த ஒரு சேவை கூட அதே ஒரு ஈடுபாட்டுடன் அவங்களால செய்ய முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்களாமா, நான் நான் தினமும் முரளி கேட்கறது இல்ல, ஏன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்துடுது,
நான் வேலைக்கு போகணும் வேற அப்படின்னுட்டு. தாதி சொல்றாங்க, முரளி கேட்க இல்ல அப்படின்னா இது என்னுடைய பாபாக்கு நீங்க இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்னு தாதி கேக்குறாங்க. பாபா கடல் எனக்கு ரத்தினங்கள் கொடுக்க வராரு, நான் டெய்லி கிளாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றது? மத்தது எதுக்காக தான் நீங்க உயிரோட இருக்கீங்க? பாபாவுடைய முரளிக்கு வேல்யூ கொடுக்கலன்னா அவங்க பிரம்மா குமாரியே இல்ல. கிளாஸ் வராம இருக்கிறது, முரளி படிக்காம இருக்கிறது, இது ஸ்ரீமத்தினுடைய முதல் கட்டளையை மீறுவதாகும். 15 நிமிஷம் உணவு சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிறீங்க, பாபா முரளி கேட்க மாட்டீங்களா? நான் உங்களை குமாரி நினைக்க மாட்டேன் அப்படின்னு தாதி சொல்றாங்க. அப்புறம் நம்முடைய 3வது சப்ஜெக்ட் தெய்வீக குணங்கள். ஒரு சிலர் இப்படி சொல்றாங்க, என்கிட்ட இது ரொம்ப ஒரு கடுமையான சம்ஸ்காரம் இருக்கு. தாதி சொல்றாங்க, இந்த வார்த்தை கேட்கும் போதே எனக்கு ஷாக் அடிக்குது. இது கூட ஒரு பதிலா? என்னுடைய சுபாவத்துல எனக்கு மூட் ஆஃப் ஆக சுபாவம் இருக்கு, பொறாமையினுடைய சம்ஸ்காரம் இருக்கு, தேக அபிமானம் இருக்கு, கொஞ்சம் ஆவேசம் வருது, கொஞ்சம் மோகம் இருக்கு. என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க? என்ன இதுதான் நான் கேக்குறேன், இதுதான் நீங்க பிரசாத பகவானுக்கு படைக்கிறீர்களா? இந்த ஸ்வபாவங்களை நீங்க படைக்கிறதெல்லாம் இப்ப முடிச்சிட வேண்டாமா? திரும்ப திரும்ப இதையே பகவானுக்கு பிரசாதமா படைக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்குமா? அதனால நம்ம பார்க்கணும், நம்முடைய 3வது சப்ஜெக்ட் அந்த தெய்வீக சம்ஸ்காரத்தினுடைய சப்ஜெக்ட்ல நான் ஃபுல்லா இருக்கேனா? நான் அவ்வளவு பரிவர்த்தனை எனக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா இந்த 3வது சப்ஜெக்ட்ல கூட நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். 4வது சப்ஜெக்ட் தான் நமக்கு சேவா. அப்போ நான் எனக்காக வாழணுமா இல்ல உலக நன்மைக்காக வாழ வேண்டுமா? நிறைய சோசியல் ஒர்க்கர் பாருங்க, அவ்வளவு ஈடுபாடோட சேவா பண்றாங்க. அவங்க உடல், மனம், பொருள் எல்லாமே சேவையில ஈடுபடுத்துறாங்க. அப்போ அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு சேவை கொடுக்கும்போது ஏன் என்னாலும் மூச்சுக்கு மூச்சு நான் சேவையில என் வாழ்க்கையை பயனுள்ளதா ஆக்க முடியாதா? இந்த மூச்சு எனக்காக இருக்குதா இல்ல பாபாவுடைய சேவைக்காக இருக்குதா, உலக நன்மைக்காக இருக்குதா? என்னுடைய சங்கல்பம், என்னுடைய மூச்சு, என்னுடைய நேரம், என்னுடைய செல்வம், நான் வாழ்வது எல்லாமே என்னுடைய பாபாக்காக இருக்கு. அப்படி இருக்கிறீர்களா? யார் இந்த சேவையை தன்னைத்தானே தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் மகான் ஆகிறார்கள். பாபாவுடைய சேவையில தான் நம்முடைய சந்தோஷமே இருக்கு. அதுதான் என்னுடைய உணவு. பாபாவுடைய சேவை தான் எனக்கு உணவு. என்னுடைய ஒவ்வொரு செகண்ட் என்னுடைய சங்கல்பம், என்னுடைய மூச்சே சேவைதான். நம்முடைய ஸ்லோகனை என்ன இருக்கு? தியாகம், தபஸ்யா மற்றும் சேவா. தியாகத்தினாலே நம்முடைய பாக்கியம் அமைகிறது. தபஸ்யா மூலமா நம்ம கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும். மேலும் சேவை மூலமாக நம்முடைய வருங்கால உயர்ந்த பதவி கிடைக்கும். தாதி நம்மை பார்த்து சொல்றாங்க, ஏ வரதானி ஆத்மாக்களே, இப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக யோசனை பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. அடிக்கடி மதுபன் வரதான பூமிக்கு வாங்க, வாழ்க்கையில பரிவர்த்தனை செய்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு தாதி நமக்கு ஒரு வகுப்புல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல எனக்கு தாதி ஊட்டிக்கு வந்தது ஞாபகம் வருது. 1974ல ஒரே ஒரு நாள், அப்பெல்லாம் நாங்க ஞானத்துல இருக்கல, அப்ப இங்க சென்டரும் கிடையாது, இங்க ஒரு கிராமம் இருந்தது, நஞ்சிநாடு அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு தாதி வந்தாங்களாமா. ஒரே மழை பெஞ்சுதான். சேத்துல காலை வச்சுட்டு தாதி ஒரே ஒரு ரவுண்ட் ஒரு 2 தாதிகள் கூட போயிருக்காங்க. அதுக்கு பின்னாலே தாதி 2வது முறை வந்தது 1995ல. அப்ப நாம ஒரு சின்ன ஒரு மேளா வச்சிருந்தோம். அந்த மேளா திறப்பு விழாக்காக அவ்வளவு சின்ன மேளாக்கெல்லாம் தாதி வருவாங்களா தெரியல. ஆனா தரம்பால் பாய் அப்படின்னு ஒருத்தர் மவுண்ட் அவர் சொன்னாரு,
நீங்க மேலாக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன், நீங்க எப்படியாவது தாதியை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ நம்ம ரோசிபினுக்கு சொல்லி தாதி வந்து ஓகே பண்ணிட்டாங்க. உடனே இங்க வந்த உடனே எல்லாம் நிறைய பேரு தாதி கிட்ட தாதி சொன்னாங்க. உம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இந்த சின்ன மேளாக்காக நீங்க எதுக்காக ஊட்டிக்கு போறீங்க? அப்ப தாதி சொன்னாங்கம்மா, நான் மேளாக்காக நான் ஊட்டிக்கு போகல. அங்க இருந்து நிறைய கன்னியாஸ் வந்து மோர் தென் 30 கன்னியாஸ் வந்து ஒரே ஒரு கிராமத்துல இருந்து 30 கன்னியாஸ் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க அந்த டைம்லயே. அவங்கதான் இப்ப எல்லா இடத்துலயுமே சென்னையில, தமிழ்நாடுல நிறைய சென்டர்ஸ்ல இருக்காங்க. அதுல 4-5 சிஸ்டர்ஸ் இப்போ ஷரீடு கூட விட்டுட்டாங்க. பட் நிறைய கன்னியாஸ் இங்கே உருவானதுனால்தான் தாதி வந்து நான் ஊட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா 1995ல தாதி இங்க வரும் பொழுதுதான் நம்ம சங்கர் பாய் வந்து அவருக்கு லௌகிக ஜென்மம் இந்த மேளா மூலமா தான் கிடைச்சது. அதுக்கு பின்னால்தான் அவர் பாபா குழந்தையானாரு. இப்போ லண்டன்ல எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரா தெரியல. இப்ப லண்டன்ல இருக்கிறாரு சங்கர் பாய். அப்புறம் தாதி இங்க இருக்கும்போது சென்டர் சின்ன சென்டர். அப்ப என்னுடைய லௌகிக வீடு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் அது வந்து அப்பா அவங்ககிட்ட இருந்து வாங்கினாரு. முன்ன காலத்துல ஊட்டில தான் பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த இங்கிலாந்து கிளைமேட்டும் ஊட்டி கிளைமேட்டும் சிமிலர். அதனால அவங்க நிறைய வீடெல்லாம் இங்க கட்டி இருந்தாங்க. அந்த பழைய வீடெல்லாம் அதுல ஒரு வீடுல லண்டன் ஷேப், அதாவது என்ன சொல்ல மாடல், அந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸ் இருக்கும். அப்புறம் வந்து டைல்ஸ் ஓடு வீடா இருக்கும். ஏன்னா இங்க ரொம்ப குளிர், உள்ள எல்லாம் சிம்னி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீடு நம்ம சென்டருக்கு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. அப்போ தாதி வந்திருக்கும் போது டைனிங் வந்து நம்ம வீட்டுலதான் ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரகாஷினி தாதி நம்ம வீட்டுல வந்து டைனிங் உட்கார்ந்து அந்த டைனிங் டேபிள் கூட அப்படியே இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குமா. தாதி வந்து உட்கார்ந்தாங்க, என்ன வந்து பக்கத்துல உட்காரு சொன்னாங்க. தாதி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டேன். இப்போ தாதி வீடெல்லாம் உள்ள வந்து பார்த்தாங்க. லாஸ்ட்ல ஒரு ரூம், சின்ன ரூம். அந்த ரூம்ல தான் பாபா போட்டோ எல்லாம் வச்சிருந்தேன். அப்போ தாதி சொன்னாங்க, இந்த பாபா ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, போத்தாச்சு ஏகாந்தம், தனிமை ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. அது மாதிரி இன்றைய நாள்ல தாதி ஊட்டிக்கு வந்தது, நம்ம வீட்டுல இருந்ததெல்லாம் கூட ஞாபகம் வந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளவு நேரம் என்னோட ஷேர் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.